ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் லேர்ன் பண்ணது வந்து இன்னைக்கு வந்து நம்ம இந்த டுட்டோரியலாக பார்க்கலாம் சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான முறையில் வந்து சரி நோட் பேடில் வந்து சொல்லித்தரலாம். ஏன்னா ஃபேஸ் காட்டி வந்து என்னால் வீடியோ போட முடியல. சமீப காலமாக எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னால் முடிஞ்ச ஒரு கன்சிஸ்டன்சியாக ஒரு வீடியோ கொடுக்கணும். சரி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேட்டிவாக ஒரு வீடியோ வந்து கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸில் ஒரு டாபிக் திரும்பவும் வந்து நான் வந்து வீடியோ போடுறேன். இது வந்து உங்களுக்கு நிறைய செஷனில் வேணும்னா உங்களுக்கு இந்த டாபிக் ரிலேட்டடாக வந்து நான் நிறைய வீடியோஸ் வந்து போடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு முதல் செஷனாக பார்க்கலாம். இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது வந்து ஒரு ரொம்ப கடினமான ஒரு விஷயம்தான். இது சுலபமாக வந்து யாருனாலையும் வந்து இந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய யூடியூபராக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுருப்பாங்க. அது வந்து அவங்க வந்து சரியான முறையில் வந்து யூஸ் பண்ணல. அதாவது ஒரு கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜின்னு வாங்க. அந்த கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜினா நான் என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நீங்கள் வந்து பொதுவாக வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்து வாட்ச் ஹவர்ஸ்க்காக நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து போடுறீங்க. ஆனால் அந்த எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா உங்களால் வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. நம்ம வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணணும். இது வந்து நிறைய டெக் யூடியூபர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறேன். அதான் சொல்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வந்து லேர்ன் பண்ணதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா எல்லாமே வந்து சொல்லுவாங்க, எல்லாம் 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நிறைய டிப்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் அந்த டிப்ஸ் வந்து யாராலையும் வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. பட் என்னோட டீட்டெயில்ஸில் நான் நிறைய சொல்லியிருக்கேன். பட் சில பேர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, சில பேர் வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் போக முடியும். அதுக்கெல்லாம் நான் ஒரு ரீசன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரீசன் என்னன்னா, கண்டிப்பாக வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி அந்த தம்ப்நெயில் எல்லாமே போடுவீங்க. அது நானும் சொல்லியிருந்திருப்பேன், இந்த மாதிரி தம்ப்நெயில் நல்லா பண்ணணும். அந்த மாதிரி அந்த எல்லாமே நீங்கள் சரியாக பண்ணியிருந்தாலும் இந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து வீடியோ வந்து ஒரு கிரியேட் பண்ண நினைப்பீங்க. ஆனால் அந்த கிரியேட் பண்ண வீடியோஸ் வந்து ஸோ எந்த அளவு வந்து குவாலிட்டியாக இருக்குது அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து யோசிக்கணும். ஏன்னா எந்த அளவில் வந்து நீங்கள் குவாலிட்டியாக கொடுக்குறீங்களோ, அதாவது எங்கேஜிங்காக கொடுக்குறீங்களோ, அதாவது எந்த அளவு எங்கேஜிங்காக கொடுக்குறீங்களோ அந்த அளவு வந்து கண்டென்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஒரு 1 நிமிஷம் 3 நிமிஷம் பார்க்குறாங்கன்னா ஒரு 5 நிமிஷம் பார்ப்பாங்க. இது வந்து என்னோட வீடியோஸில் கூட சில வீடியோஸுக்கு வந்து வியூஸ் போகும், சில வீடியோ வந்து வியூஸ் போகாது. அது வந்து ஒரு டாபிக் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பொதுவாக எந்த கேட்டகரியில் இருக்கீங்க எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒன்று வந்து நீங்கள் வந்து வீடியோ போடணும்னா வீடியோ போடால் மட்டும் போடாது. அது வந்து நீங்கள் எந்த அளவு வந்து குவாலிட்டியாக கொடுக்குறீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து யோசிக்கணும். ஸோ நீங்கள் வந்து குவாலிட்டியாக கொடுக்கறதுக்கு ஸோ என்ன பண்ணலாம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். கேட்டகரி வந்து எந்த கேட்டகரினா இருக்கலாம். ஸோ அந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து ஒன்று வந்து இன்ஃபர்மேட்டிவாக வந்து கொடுக்கலாம். ஆனால் ஒன்று வந்து உங்கள் எந்த வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் சரி கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக ஏதாவது கொடுக்க பாருங்கள். ஒரு கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டில் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக கொடுக்க பாருங்கள். ஸோ இன்ஃபர்மேட்டிவாக கொடுத்தா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். வீடியோவில் வந்து ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த டாபிக் நிறைய பேர் வந்து இந்த டாப்பிக்கில் வந்து ரொம்பவே வந்து ஆர்வமாக இருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க. ஆனால் பார்க்கறது மட்டுமே ஒரு விஷயம் கிடையாதுங்க. அதை வந்து எவ்வளோ நேரம் பார்க்குறாங்கன்னு நம்ம வந்து யோசிக்கணும். ஏன்னா அது நான் வந்து அது ஒரு வேற ஒரு செஷனில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை பற்றி சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 2 விஷயமா நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் வந்து இன்ஃபர்மேட்டிவாக ஒன்று கொடுக்கலாம். ஸோ 2வது வந்து நீங்கள் வந்து யூடியூப் வந்து எதுக்கு பார்க்குறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மோஸ்ட்டாக வந்து ஏதாவது ஒரு தேடுதல் இருக்கும். யூடியூப்பில் வந்து ஏதாவது ஒரு வீடியோ வந்து அவங்களுக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் குக்கிங்காக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், டெக்காக இருக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு தேடல், அதாவது இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் வந்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆனால் அது போகும்னா நான் வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் பண்ணி சொல்ல மாட்டேன். அது வந்து நீங்கள் வந்து சரியான முறையில் பண்ணணும். இது வந்து சரியான முறையில்னா எனக்கே ஒரு காம்ப்ளிகேட்டட் தான். நான் வந்து சொல்லித்தரேன்னா நான் என்னோட வீடியோலையும் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஒரு எங்கேஜிங்காக கொடுத்தா மட்டும்தான் அது வந்து போகும். அது வந்து ஒரு லென்த்தாக இருக்கட்டும், இல்லை ஒரு கண்டென்ட்டாக ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுபடி போனால் தான் போகும். இப்போ வந்து நான் பண்ணுறது சாதாரணமாக தான் சொல்கிறேன். பட் இருந்தாலும் வந்து ஸோ என்னோட சப்ஸ்கிரைபருக்காக ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ 2வது பார்த்தீங்கன்னா வந்து
நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடாக போடலாம். ஸோ என்டர்டெயின்மெண்ட்னா நீங்கள் வந்து ஒரு யூடியூப் இதுக்கு வராங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தேடல் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம்னா உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வருவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு வியூ பண்ணுறாங்கன்னா ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு ஃபன் ரிலேட்டாக ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக சினிமாவாக இருக்கட்டும், மூவிஸாக இருக்கட்டும், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காமெடி ரிலேட்டடாக பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கிரிப்ட் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிக அளவில் வந்து உங்களுக்கு வந்து இரிட்டேஷன் கிடைக்கும். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக வேல்யூ வந்து இருக்கும் இன்ஃபர்மேஷனாக பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு வந்து ஹை ரிலேட்டடாக ஒரு இரிட்டேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஸோ இது மூலிமா கிடைக்கும். இந்த மாதிரி கண்டென்ட் தான் நான் கொடுக்கணுமா, இல்லைன்னா வேற ஏதாவது கண்டென்ட் கொடுத்தா போகாதான்னா நான் அப்படியே சொல்ல வரல. நீங்கள் ஒரு கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணீங்கன்னா ஒன்றும் எதர் ஒரு இன்ஃபர்மேட்டிவாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இல்லை என்டர்டெய்னிங்காக வந்து கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஹை ரிட்டேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க இதெல்லாம் ஓகே, 1 2 3 ஸ்டெப் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா எனக்கு கூட வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா வந்து சில டைம் வந்து நான் ஒர்க் போயிட்டு வந்து என்னால் வந்து கன்சிஸ்டன்சியாக வந்து வீடியோ வந்து போட முடியாது. இல்லை எனக்கு உடல்நிலை வந்து சரியில்லைன்னா அந்த மாதிரி டைம் வந்து எனக்கு வந்து வீடியோ போட முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வீடியோ போட்டாலும் அந்த வீடியோ வந்து நீங்கள் எந்த அளவு குவாலிட்டியாக கொடுக்குறீங்க, எந்த அளவு வந்து அவங்க பார்க்குறாங்க. உடனே எடுத்தோன்னு வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. இங்கே உடனே கிவ் அப் கொடுக்காதீங்க. இந்த கன்சிஸ்டன்சி மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். இது ஒரு ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோ போடுவாங்க, வீடியோ போட்ட உடனே வியூஸ் வரல சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால நீங்கள் அந்த மாதிரி தவறுகளை வந்து செய்யாதீங்க. அதனால இந்த கன்சிஸ்டன்சி வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணும்போது நீங்கள் ஒரு சில வியூஸ் வந்தாலும் உங்களுக்கு வந்து சேனலில் வந்து ஆக்டிவாக இருக்கும். அந்த ஆக்டிவாக இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு சில வியூஸ் வந்தாலும் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் தான். எனக்கு இன்னும் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தாலும் எனக்கு பெனிஃபிட் தான். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தாலும் அவங்க பார்க்க தான் செய்வாங்க. நீங்கள் வீடியோ போட்டாலும் பார்க்க தான் செய்வாங்க, பார்க்காம இருக்க மாட்டாங்க. ஆனால் கொஞ்சம் லேட்டாக பார்ப்பாங்க. இப்போ எனக்குள்ள 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் அவங்க வந்து சிலர் வந்து இன்ட்ரெஸ்டான டாபிக் பார்ப்பாங்க, சிலர் வந்து இன்ட்ரெஸ்டான டாபிக் பார்க்க மாட்டாங்க. இப்படி பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சியை வந்து விடாமல் கொடுத்துக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த அப்லோட் பண்ணும்போது இந்த பப்ளிஷ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த வீடியோ நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது வந்து ஒரு கேப் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, எல்லாமே வந்து நீங்கள் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 வீக்குக்கு ஒன்று வந்து நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். அது ஒரு ஸ்கெடியூல் பண்ணி நீங்கள் வந்து டைம் செட் பண்ணலாம். இல்லை உங்களால் வந்து அந்த கண்டென்ட் கொடுக்க முடியும்னா ஒரு 10 டேஸ் கேப் வச்சுக்கோங்க, இல்லை ஒரு 15 டேஸ் இல்லை 20 டேஸ். ஆனால் நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லை எனக்கு ரொம்ப என்னால் கொடுக்க முடியல, நான் வந்து ஒர்க் போயிட்டு ரொம்ப களைப்பாக இருக்கேன், என்னால் வந்து கண்டென்ட் வந்து கொடுக்க முடியல, சரி அந்த மாதிரி ஆண்களுக்கு வந்து ஒரு 1 மந்த்துக்கு 1 ஆச்சு அட்லீஸ்ட் கொடுத்தா தான் உங்களோட சேனல் வந்து ஆக்டிவாக இருக்கும். இப்படி ஆக்டிவாக இருக்கிறதுனால உங்களுக்கு பல பெனிஃபிட் இருக்குது. 4 இயர்ஸ் பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுத்தாலும் வந்து வியூஸ் போகும். அப்போ வந்து சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே டாப்பில் வந்துட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். அதனால ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்ட்ராட்டஜி இல்லைனா எதுவுமே வந்து பண்ண முடியாது. அதனால இந்த ஸ்ட்ராட்டஜி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து கடைபிடித்தால் மட்டும்தான் இந்த யூடியூப்பில் அட்லீஸ்ட் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்து கெயின் பண்ண முடியும். அதுவும் 1000 சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து மூவி அந்த மாதிரி ஏதாவது போட்டு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணலாம். ஆனால் அது வந்து என்கரேஜபிள் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களுக்கான ஒரு ஆடியன்ஸ் வந்து நீங்கள் பில்டப் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து எப்போ நீங்கள் வீடியோ போட்டாலும் வந்து வீடியோ பார்ப்பாங்க. நீங்கள் மூவிஸ் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் மூவி வந்தால் தான் பார்ப்பாங்க, பர்டிகுலர் டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து ஒரு வீடியோ போடும்போது ஏதாவது யோசிச்சு ஒரு கண்டென்ட்டை கொடுங்க. நடுவில் வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது வந்து நீச் வந்து நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து வேறு செஷன்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரிலேட்டடாக ஒரு ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய டெக் சேனல்ஸ் தமிழில் இருக்குது. ஒரு சில சேனல் வந்து நல்லாவே சொல்லி தராங்க. ஒரு சில சேனல் வந்து எப்படி சொல்லணும்னா எங்கேஜிங்காக ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்க. ஆனால் அதனாலும் அவங்க வந்து கற்றுப்பாங்கன்னா கிடையவே கிடையாது. சில சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்கும், ஆனால் நல்லா சொல்லி தருவாங்க. ஏன்னா அவங்களால வந்து வேலைக்கு போயிட்டு வந்து அவ்வளோ எங்கேஜிங்காலாம் கண்டென்ட் கொடுக்க முடியாது. உடனே வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மாறி போச்சு. ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லி தந்தால் மட்டும் போதாது. இப்போ வந்து நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சாதாரணமாக தான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி நோட் பேடில் போட்டிங்கன்னா கூட வியூஸ் எந்த அளவு வரும்னு சொல்ல முடியாது.
ஏன்னா இப்போ வந்து ஒரு இன்ச் பை இன்ச் ஒரு 1 மினிட் 1 செகண்டுக்கு எவ்வளோ எங்கேஜிங்காக கொடுத்து சொல்லி தரீங்களோ அப்படிதான் வந்து யூடியூப்ல வந்து போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஏ டு டியே வச்சுக்கோங்களேன். ஏ டு டி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றது சாதாரணமாக தான் சொல்றாரு, எனக்கு ஒன்றும் பெருசாக அது இல்லை. ஆனால் அவர் இப்போ கொடுக்குற கிராஃபிக்ஸ் அந்த வீடியோ எடிட்டிங் ஸ்டைல்ஸ் எல்லாமே சம்திங் வந்து எங்கேஜிங் ஆகிறதுனால ஸோ அவர் வந்து பாப்புலர் ஆகுது. அதனால வீடியோ எடிட்டிங் கூட நான் உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு பார்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். வீடியோ எடிட்டிங்கும் ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோ எடிட்டிங்கில் கூட ஒரு முக்கியமான பார்ட் இருக்குது. ஸோ கண்டென்ட்டில் நான் எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு செஷனை சொல்கிறேன். அந்த மாதிரி ஏ டு டி மாதிரிலாம் நான் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நிறைய வந்து டைம் ஆகும். என்னால் கொடுக்க முடியும். பட் அந்த மாதிரி ஒரு செட்டப் கொடுத்து நான் பண்ணணும்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து டைம் கொடுக்கணும். ஏன்னா ஃபேமிலி அல்டிமேட்டாக எல்லாரும் வந்து ஃபேமிலிக்கு வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா நான் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ரோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஸ்லோ பை ஸ்லோ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் வந்து கண்டென்ட் கொடுக்க முடியும். ஸோ எடுத்தோன்னே பெரிய லெவலில் கண்டென்ட் கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது யாருனாலையும், இன்க்ளூடிங் என்னால் கூட கண்டென்ட் கொடுக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு எங்கேஜிங்காக கொடுக்கணும்னா கொஞ்ச நாள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. இது எடுத்தோன்னே வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு சிஇஓ ஆகணும்னா முடியாது, எம்டி ஆகணும்னா முடியாது. ஸோ என்ன ஒர்க் நடக்குது, ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கணும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டானா டாட்டா எடுத்தோன்னே வந்து அவருக்கு பொசிஷன் வந்து கொடுக்கல. அவர் வந்து எல்லாமே கற்றுக்கிட்ட பேர் அப்புறம் தான் அவர் வந்து பொசிஷன் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ டாட்டாவோட இழப்பு வந்து இந்த பதிவில் வந்து நான் சொல்லணும். ஏன்னா அவர் ஸோ இந்தியாக்கே பார்த்தீங்கன்னா ஒரு முன் உதாரணம் சொல்லணும். அதே மாதிரி நீங்கள் யூடியூப்ல நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னா கண்டிப்பாக வந்து 1 by 1 தான் கற்றுக்க முடியும். இப்போ நான் கற்றுக்கிட்டு தான் வந்தேன். நான் வந்து இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வந்தேன். அதுதான் உண்மை. அதே மாதிரி நீங்களும் வந்து யூடியூப்ல கற்றுக்கிட்டு 1 by 1 நீங்கள் வந்துட்டே வாங்க. ஸோ நீங்கள் வந்து யூடியூப்ல சக்ஸஸ் ஆகணும்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ எந்த அளவில் நீங்கள் வந்து எங்கேஜிங்காக கொடுக்குறீங்களோ அதை தான் மாட்டி இப்போ இருக்கிற ஸ்ட்ராட்டஜி அதுதான். அது வந்து நீங்கள் கொடுத்தாலும் மட்டும்தான் நீங்கள் வந்து யூடியூப்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். உங்களுக்கு இந்த மாதிரி செஷன் வந்து உங்களுக்கு நான் வந்து நிறைய செஷன் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு டாப்பிக்கில் ஏதாவது ஒரு வேணும் எனக்கு வந்து ஒரு செஷன் கொடுங்கன்னா ஒரு கண்டிப்பாக இந்த மாதிரி செஷன் வந்து உங்களுக்கு நோட் பண்ண முடியுமா சொல்லுறேன். ஆனால் எனக்கு நீங்கள் பார்க்கறது அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 4 பேருக்கு ரீச் ஆகும். 4 பேர் ரீச் ஆனால் எனக்கு ஒரு 4 பேர் சப்ஸ்கிரைபர் வருவாங்க. என்னால் ஒரு 100 பேர் பயனடைந்தால் கூட எனக்கு சந்தோஷம் தான். எனக்கு வந்து லேக்ஸில் வியூஸ் போகணும்னு ஆசை கிடையாது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை சொல்லி தர்றது எனக்கு வந்து ஒரு மன நிறைவு கிடைக்குது. மீண்டும் ஒரு புதிய டாபிக்ல இல்லை புதிய செஷன்ல வந்து உங்களை வந்து நான் சந்திக்கிறேன்.